வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா, இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்று பார்த்தீங்கன்னா ஆறுபடை முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். நாங்கள் தேடி முடிக்க கடைசியில் பெசன் நகருக்கு நிறைய வாட்டி போயிருக்கோங்க. ஆனால் தேடி கண்டுபிடிக்கட்டி போதும்னு ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம அஷ்டலட்சுமி கோயிலுக்கு பேக் சைடு தாங்க இருக்குது. கடற்கரையிலேருந்து பார்த்தா முருகர் கோயிலும் தெரியும், அஷ்டலட்சுமி கோயிலும் தெரியும். பக்கத்துலேயே இருக்குது. இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. நான் யூடியூப் மூலமாக வீடியோ பார்த்து தான் இதை வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் ஓரளவுக்கு வீடியோ ரொம்ப தெளிவாக தான் இருக்காது. நான் யாராவது திட்டிட போகிறாங்கன்னு பார்த்து இது பண்ணேன். இது வந்து சுவாமிமலை முருகர். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர், நான் பிறந்தது கும்பகோணம், சுவாமிமலை முருகர் தான் இருக்கார். அதுக்கப்புறம் தான் என் அப்பன் திருச்செந்தூர் முருகர். எனக்கு திருச்செந்தூர் முருகர் தாங்க ரொம்ப இஷ்டம். எனக்கு எப்போயும் எத்தனை சாமி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த திருச்செந்தூர் முருகர்கிட்ட போயிட்டேன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கண்ணுலேருந்து கலகலன்னு தண்ணி வந்துடும். ஏன்னா எனக்கும் அவருக்கும் அவ்வளோ ஒரு பாண்டிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி திருச்செந்தூர் தான். எல்லா முருகர் தான். இதில் என்னன்னு தெரியல, எனக்கு அவரை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு இதாகிடுது பாருங்கள். எத்தனை சாமி பார்த்தாலும் திருச்செந்தூர் வந்தோடனே அப்படியே மெய் செலுத்து போய் அப்படியே நின்ட்டேன். நான் வீடியோ எடுத்தேன். அப்போது தம்பி மாலை போட்டுட்டு இருந்தப்பல ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். என் ஐயன் எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? அழகுன்றாலே முருகர் தான். அப்புறம் வந்து எனக்கு கயிறு கிடச்சதுங்க. அங்கே இருந்தது ஒரு 5 கயிறு தான், அந்த பச்சை சாத்து கயிறு. எனக்கு வந்து 4 கயிறு கிடச்சது, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கயிறு தான் கிடச்சிது. இது நான் செஞ்ச பாக்கியம். எனக்கு இந்த கயிறு கிடச்சது என்னோடய புண்ணியம்னு நினைக்கிறேன். கிடச்சிது. சரி, ஃபேமிலி எல்லாருமே கட்டிக்கிட்டு கோயில் அப்படியே எல்லா முருகரையும் சுற்றி வந்துட்டோம். இப்போ 2 முருகர் பார்த்துட்டோமா. 3ஆவது இது திருத்தணி. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு 2-3 முருகர் எல்லாமே இருந்தாங்க. பேர் டக்குன்னு வாயில் வரமாட்டேங்குது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஆனால் எனக்கு நேச்சுரலாக இருந்தது வந்து சுவாமி மலையும் திருச்செந்தூர் முருகனும் தான் நேச்சுரலாக இருந்தாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார் அந்த முருகர். என்னன்னு தெரில. தண்டாயுதபாணி முருகர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார். அப்புறம் வரிசையில் பார்த்தா நடுவில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருக்கார். இதில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் என்னென்னா ஒரு ஆர்வக்கோளாறில் முருகரை பார்க்கணும் கடன்னு ஓடிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பார்த்து தான் சுற்றிலும் இருக்கிற அந்த முருகரையே வந்து பார்க்கணும். நான் மாற்றி பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பு யாரும் பண்ணிடாதீங்க. அப்புறம் இவர் உட்காந்துருக்கிற முருகர் இதுவும் அழகாக தான் இருக்கார். வள்ளியும் தேவானி அம்மாவு கூடயும் உட்காந்துருக்காங்க. அப்படியே கோயில் அப்படியே ஒரு வளம் வந்து சுற்றி வந்து எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஒரு பரவச நிலை. எப்படின்னா படம் எல்லா முருகரையும் நான் பார்த்துட்டேன். நான் ஒரு கோயிலுக்கும் பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுனா கஷ்டம். ஸோ சென்னையில் யாராவது இருந்தீங்க, உங்களால் அந்த மாதிரி ஆறுபடை முருகருக்கும் போக முடியலன்னீங்கன்னா இந்த பெசன் நகர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா பெசன் நகரில் பக்கத்திலே இருக்கிற அந்த முருகரில் போயிட்டிங்கன்னா ஆறுபடை முருகனையும் ஒன்றா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் வந்து நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேல் கூட தண்டு போல. எப்பயுமே நான் கோயிலுக்கு போகும்போது என் முன்னாடி ஒரு வண்டிங்க இல்லை காரு எதில் ஒன்று வேலில் போயிட்டுருக்கோம். ஞாபகம் பயம் ஏன்னு போயிட்டுருக்கோம். நான் வரும்போதுலேருந்து பார்க்குறேன். நான் பூந்தமல்லியில் இருக்கேன். பூந்தமல்லிலேருந்து பெசநகர் வர வரைக்கும் ஒரு வண்டி கூட எனக்கு கண்ணில் தென்படல. எப்போ எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஏற்கனவே பெசநகரில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பாப்பா வந்து கொஞ்சம் 6 மாதம் குழந்தையாக இருந்தா. சின்ன பாப்பாவுக்கு அடி, என் பெரிய பாப்பாவுக்கும் காலு கையெல்லாம் அடி, வீட்டுக்காருக்கும் அடி, எனக்கு அடி. அந்த ஒரு பயத்தினால நான் அந்த சைடே போகாமல் இருந்தேன். என் வீட்டுக்காரர் இல்லை, முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு வா, நான் பத்திரமா கூப்பிட்டு போகிறேன் சொல்லி கூப்பிட்டு வந்தார். பைக்கில் தான் வந்தோம். ஆனால் என்னடா முருகர் வரைய எந்த உத்தரவும் கொடுக்காத மாதிரி இருந்தது. ஒரு வண்டி கூட நம்ம கண்ணில் வரலையே. முருகா, என் மேலே என்ன கோவமா? நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு வாட்டியாக தான் அருள் கொடுப்புருக்கா அப்படிலாம் சொன்னோம். ஒரு வண்டி கூட பார்க்கலங்க. ஆனால் கோயிலுக்கு வந்துட்டு ரிட்டன் போகும்போது எங்கள் கூடயே வந்தார். நான் இருக்கேன், ஏன் பயப்படுறேன், பத்திரமா வீட்டுக்கு போகணுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. சாமி கும்பிட்டுட்டு அழகாக வெளியில் போனோம். போயிட்டுருக்கும்போது எங்கள் முன்னையும் பின்னையும் ஒரு 2-3 காரு வந்தது. அதுக்கு சாட்சிக்கு நான் ஒரு வீடியோவும் எடுத்திருக்கேன் பாருங்கள். 2-3 காரு நாங்கள் வர்ற வரைக்குமே எங்கள் கூடயே வந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த கார் எங்கே போனதுன்னு தெரியல. அதுதாங்க முருகரோட அருள். நான் வந்து புதுசாக தான் கும்பிட்றேன். நான் வந்து ரொம்ப வருஷமெல்லாம் கும்பிட்ற ஆள் கிடையாது. ஜஸ்ட் 1 இயராக தான் கும்பிட்டுட்ருக்குறேன். எனக்கே இவ்வளோ பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கு எவ்வளோ பண்ணுவாருங்க. முருகன் நம்பினோர் கைவிடப்படார். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க. பேசும் கடவுளும் முருகர் தான். முருகரை பிடிச்சிருந்துச்சி இல்லை, ஏன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு அவ்வளோக்கா வீடியோ எடுக்க தெரியாது. தெரிஞ்சதை எடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி.